ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்படிங்கிற டாபிக்கை குறித்து என்ன பண்ணோம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு பக்கம் நமக்கு ராஜா, இன்னொரு பக்கம் நமக்குள்ள ஆசாரியன். இந்த ரெண்டு கேரக்டருமே நமக்குள்ள இருக்கு. நான் என்னடா தனியா ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் நம்மை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ராஜாங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவி, ஆசாரியன்கிறது அது ஒரு மிகப்பெரிய பதவி. ரெண்டுமே மிகப்பெரிய பதவி. ஸோ ரெண்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. ராஜாங்கிறது வித்தியாசமான ரோல், ஆசாரியன்கிறது வித்தியாசமான ரோல். இந்த ரெண்டு ரோலையும் ஒருமிச்சு பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்ன்ற ஒரு கேரக்டர் நீங்க ஆதி ஆகமத்துல பார்க்கலாம். அந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா சாலேமின் ராஜாவும் ஆசாரியனுமா இருந்த அப்படின்னு வரும். ராஜாவாவும் இருக்கா, ஆசாரியனாவும் இருந்தது மெல்கிசேதேக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவா இருந்தாரு. ஆனா சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா தேவ சமூக தப்பங்களை புசிச்சாரு. சில சமயம் ஏபோத்தை கொண்டு வா, நான் போட்டுட்டு நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன் அப்படின்வாரு. சோ ராஜாவா இருந்தாலும் சில ஆசாரிய வேலைகளை செய்தவர் இந்த தாவீது. சோ அவரும் ராஜாவும் ஆசாரியருமா இருந்தார். அடுத்தது மூன்றாவது இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர். யூதருக்கு ராஜாவாய் பிறந்தார். கடைசியா ஆசாரியனா என்ன பண்ணாரு, மாறினாரு. சோ ஆசாரியனாய் பலியாகவும் மாறினாரு, அவரே ஆசாரியனாகவும் இருந்தார். சோ மெல்கிசேதேக்கு, தாவீது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த மூன்று பேரும் ஆசாரியரும் ராஜாக்களுமாய் வேலை செய்தவர்கள். மற்றவர்களால ரெண்டு வேலையை பார்க்க முடியல. அந்த ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்மிடம் கொடுத்தார். ராஜாக்களாவும் இருக்கலாம், ஆசாரியர்களாவும் இருக்கலாம். அப்ப போன வாரம் நம்ம பார்த்தோம், ராஜாவும் ஆசாரியனும் எப்படி சரிசமமா வேலை செய்யணும், எப்படி வேலை செஞ்சா நல்லா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அவங்க ஒழுங்கா இல்லை இல்லையா? ராஜா ஒரு உலக பிரகாரமான ஒரு மேடையை பார்த்தான், ஒரு பலிபீடத்தை பார்த்தான், அந்த பலிபீடத்தை கட்ட சொன்னான். அதை ஆசாரியன் எந்த கேள்வியும் கேட்காம கட்டிடலாம், உடனே கட்டிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், செஞ்சு முடிச்சிட்டான். தப்பு ராஜா, நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு ஆசாரியன் சொல்லணும். சோ நம்ம உடம்புலயும் ரெண்டு கேரக்டர் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். ஒண்ணு ராஜா, இன்னொன்னு ஆசாரியன். ராஜாங்கிறவன் நம்முடைய வேலைகள், நம்முடைய பண காரியங்கள், நம்முடைய ஆளுமைகள், நம்முடைய குடும்பங்கள், இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது ராஜாவுடைய பொறுப்பு, ஒரு ஆளுமை திறன். இன்னொரு பக்கம் ஆசாரியனும் என்ன பண்ணணும், கூட நீ இதே வேலையே பார்த்துட்டு இருக்க கூடாது. நீ என்ன பண்ணணும், நல்லா கரெக்டா ஜெபம் பண்ணணும், கரெக்டா வேதம் வாசிக்கணும், கரெக்டா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும், பலி செலுத்தணும், வாஷ் பண்ணணும். இப்படி ஆசரிப்பு கூடாத வேலைகளை பார்க்கறவங்க தான் ஆசாரியன். சோ இந்த ரெண்டு வேலையும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறதுனால சரிசமமாய் செய்தால்தான் வாழ்க்கை சரியாய் ஓடும். ஒருவேளை ராஜா மேல நல்ல வேலை 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 நம்ம அலைஞ்சு காசு பணம் சம்பாதிச்சுட்டு இப்படி போயிட்டு ஆசாரியனை படுக்க வச்சு தூங்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூஸும் கிடையாது. அப்போ ஆசாரியனை நம்ம என்ன பண்ணணும், வளரணும். ராஜாவும் என்ன பண்ணணும், வளரணும். சோ இந்த ரெண்டு காரியமும் இருக்கணும். அதுக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போற வசனம் பாத்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன், வசனங்கள்லாம் வாசிக்கலாம் அப்புறமா. நான் சொல்லிடுறேன். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலையும் 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்திலும் இந்த இடத்துலதான் நாம இன்னைக்கு பார்க்க போற பைபிள் ஸ்டடிக்கான காரியங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ரெண்டு இடத்துலயும் சொன்ன கதைகள் எல்லாம் ஒண்ணுதான். சோ அதை படிச்சுக்கோங்க. நான் முதலாவது வாசிக்கிறேன். அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சஸ்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினார். பாருங்க, இங்க ஒரு ஒரு லேடி, அவங்க பேர் அத்தாலியால், அகசியாவோட தாய், அதாவது ராஜாவுடைய அகசியாவுடைய தாய், ராஜாவோட அம்மா. அவங்க பேர் அத்தாலியால். இந்த ராஜா செத்து போயிடுறான். இந்த ராஜா செத்து போனதுக்கு அப்புறம் ராஜாவுடைய பசங்க தான் என்ன பண்ணணும், ராஜாவா மாறணும். ஆனா இந்த தாய் ரொம்ப மோசமான ஒரு தாய். இவர்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகாப், எசபேல். எசபேலை பத்தி உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப கெட்ட ஒரு லேடி. எலியாவை கொலை செய்ய வகை தேடின ஒரு ஆள். எல்லாரையும் சங்காரம் பண்ணி தேவையில்லாத காரியங்களுக்காய் ஆகாப் ராஜாவை தேவையில்லாத காரியங்களுக்காய் எல்லாத்தையும் நிக்க வச்சு ரொம்ப மோசமான ஒரு பெண். எசபேலுடைய பேர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வந்திருக்கு. எசபேலுடைய ஆவி இந்த நாளிலேயும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் நம்ம
பாக்குறோம். எசபேல் எங்கெங்கெல்லாம் வந்து எலியா தீர்க்கதரிசி மாதிரி ஒரு வல்லமையான ஆவியுடையவன் எழும்புகிறானோ அங்கெல்லாம் எசபேலுடைய ஆவியும் எழும்புகிறது. சோ அந்த எசபேலுக்கும் ஆகாப்புக்கும் பிறந்த பெண் தான் இந்த அத்தாலியால். அம்மா அப்படின்னா பொண்ணு, அம்மா 8 அடி, பொண்ணு 16 அடி. சோ என்ன பண்ணிட்டான், அவன் பையன் செத்தோன்னு பேர பசங்க எல்லாரையும் கொண்டுட்டான். யாருமே என்ன பண்ணக்கூடாது, ராஜாவா மாறக்கூடாது, நான் தான் ராஜரீகம் பண்ணணும். இவ யாருன்னா இஸ்ரவேல் ராஜாவோட பொண்ணு. யாரு? அத்தாலியால். அவங்களை யூத ராஜா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சோ அந்த ராஜ பரம்பரையுடைய அந்த கெத்து கொஞ்சம் இருக்குது. சோ அதனால நீ ராஜரீகம் பண்ணக்கூடாது. யாரு? சொந்த பேரனுங்களே என்ன பண்ணிட்டா, கொன்னுட்டா எல்லாரையும். கொன்னுட்டு நான் தான் ராணியா அரசாளணும் அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுட்டான். அந்த நேரத்துல நல்ல கவனிங்க, 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த நேரத்துல யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவா எடுத்தார். இந்த இடத்துல ராஜாவின் குமாரத்தி ஒருத்தி இருக்கா. அதாவது ஒரு ராஜாவின் குமாரத்தி, அவ அந்த குழந்தை என்ன பண்றா, எடுத்துட்டு போய் ஒளிச்சு வைக்கிறா. இவ யார் அப்படின்னா அகசியாவுடைய சகோதரி. அதாவது இந்த குழந்தைக்கு அத்தைக்காரி. இந்த குழந்தைய எடுத்து போய் ஒளிச்சு வைக்கிறா. இது இந்த மோசமான லேடி அத்தாலியாளுக்கு தெரியாது. ஒரு குழந்தைய எடுத்துன்னு வந்து ஒளிச்சு வச்சுட்டா. இவளோடு கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜரீகம் பண்ணான். பாருங்க, சரியா ராஜாவாக வேண்டிய ஆளு 6 வருஷம் குழந்தையா ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கான். அப்போ இவள் யூதாவை ராஜரீகம் பண்ணுகிறார். இவள் யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார் அல்ல. இவள் வந்து ஒரு 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 வேறு வம்சத்தை சேர்ந்தவள். யூதாவை பொறுத்த வரைக்கும் தாவீதின் வம்சம் தான் ராஜாவாய் மாறணும். சோ அகசியாவுடைய மகன் யோவாஸ். இந்த யோவாஸுக்கு தாய் அத்தை தான் வந்து இந்த யோசேபால். அவளுடைய புருஷன் அவன் தான் இங்க இன்னைக்கு மெயினான ஒரு கேரக்டர். அவர் பேரு யோய்தா. இந்த யோய்தா ஒரு ஆசாரியன். கதைக்கு வந்துட்டேன். யோய்தா யாரு? ஒரு ஆசாரியன். அப்போ இந்த யோய்தா சொல்லுகிற காரியம் பாருங்க, 2 நாளாகமம் 23ல இப்ப 6 வருஷம் ஒளிச்சு வச்சாச்சு இல்லையா? 7வது வருஷம் வந்துருச்சு. அப்போ 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடு உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இந்த வார்த்தையை கவனிங்க, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். நல்லா கவனிச்சீங்களா? ராஜாவின் குமாரன் தான் ராஜாவாகணும். அதாவது தாவீதின் குமாரன் தான் ராஜாவாகணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆட்கள்லாம் நமக்கு ராஜாவா இருக்கக்கூடாது. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் இவன். ராஜாவுடைய மருமகன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அத்தைக்காரி ஒருத்தி ஒளிச்சு வச்சானே, அவளோட கணவன். இவன் நினைச்சிருந்தா அந்த அத்தாலியால கொன்னுட்டு இவனே ராஜாவா மாறி இருந்திருக்கலாம். ஆனா எவ்வளவு ஒரு நல்ல காரியம் பாருங்க. அந்த 7 வயது வரைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணிருந்தான், ஒளிச்சு வச்சு அந்த 7வது வயதுல அந்த குழந்தைய எங்க கூட்டிட்டு வரான் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க கதையா சொல்லிடுறேன். 7 வருஷம் ஆயிருச்சு. 7 வருஷம் ஆனோன்னு எல்லாம் பிளான் போடுறாரு யோய்தா ஆசாரியன். என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம ராஜாவை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணணும், யாரு ராஜா அப்படின்னு பார்த்தா எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் ராஜாவை தாவீதின் இந்த அகசியா ராஜாவுடைய குமாரனை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன எல்லாருமே வெயிட் பண்றாங்க. ஐயோ, யாரோ பெரிய ஆளு ஒருத்தர் வருவான்னு பார்த்தா 7 வயசு பையனை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாரு. இவர் தான் நமக்கு ராஜா. யாருமே எதுக்கு சிரிக்கல, எதுவுமே பண்ணல. ஏங்க இவரை போய் ராஜா வாக்குறீங்கன்னு கேட்கல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், தாவீதின் வம்சத்தார் தான் ராஜாவா என்ன பண்ணணும், மாறணும். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆசாரியன் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எப்ப நீ வேற ஒரு ஆளை ராஜாவா வச்சிருக்கிற, எப்ப நீ உலகத்தை ஒரு ராஜாவா வச்சிருக்கிற, நீ டிவியை ஒரு ராஜாவா வச்சிருக்கிற, மொபைல்ல ஒரு ராஜாவா வச்சிருக்கிற, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பாவங்கள் ராஜாவா வச்சிருக்கிற, நீ ஒரு ராஜாவா மாத்த வேண்டிய நேரம் அது. 7 வருஷம் போச்சு, 6 வருஷம் போச்சு, 5 வருஷம் போச்சு, 10 வருஷம் போச்சு. இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ராஜாவின் மகன் தான் ராஜாவாகணும். தாவீதின் குமாரன் தான் ராஜாவாகணும்.
இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்கணும். இதை சொல்லுவதற்கு ஒரு ஆசாரியன் உங்களுக்கு வேண்டும். அந்த ஆசாரியன் உங்களுக்குள்ள இருக்கிறானாங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஏன்னா நமக்குள்ளதான் அந்த ராஜாவும் ஆசாரியனும் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் அது, நீ ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்பாய். அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆசாரியன் சரியான ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆசாரியனாய் இருக்க வேண்டும். பாருங்க, அதுக்கு பிறகு வசனம் சொல்லுது, 2 Naளாகமம் 22:12 அந்த ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான், ராஜாவின் ஆலயத்துல வைத்து வளர்க்கிறான். இந்த ராஜாவின் குமாரனை காண்பித்தோன்னே எல்லாம் ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. அப்போ அத்தாலியால் அந்த பக்கம் வரா. அத்தாலியால் சொல்றா 23:13, இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூணண்டையிலே நின்று. எங்க நிக்கிறாங்கன்னா எருசலேம் தேவாலயத்துல, எருசலேமுடைய ஆலயத்துல நிக்கிறாங்க. ஆனா அத்தாலியால் அந்த எருசலேமுடைய ஆலயத்துல தன்னுடைய தூண் அப்படின்னு சொல்லி ஒரு தூணை செட் பண்ணி வச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க, நம்ம வேற யாரையாவது ராஜாவா வச்சிருந்தா என்ன காரியம் நடக்கும் அப்படின்னா, இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கும் ராஜாவா. ஆனா அதுக்குள்ள தன்னுடைய தூண், சுயம் சுயம், என்னுடையது என்னுடையது என்னுடைய காரியம். ஆண்டவர் மட்டும் ராஜாவா இல்லைன்னா, நீங்க வேற யாரையாவது ராஜாவாக்குனீங்கன்னா உங்களை சொந்தம் கொண்டாடிட்டு போயிடுவாங்க. உலகத்தை ராஜாவா வைத்துக் கொண்டு, யாரோ ஒரு மனிதனை ராஜாவா வைத்துக் கொண்டிருந்தாலோ, இல்ல பாவத்தை முதன்மையாக வைத்துக் கொண்டிருந்தாலோ, இல்ல தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருந்தாலோ, தன்னுடைய தூணா என்ன ஆயிடுது, மாறிடுது. அப்போ 24:1 சொல்லுது, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயது, அவன் 40 வருஷம் அரசாண்டான். சோ 2 வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 24:2, 2 Naளாகமம் 24:2 எல்லா வசனமும் நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவை மட்டும்தான் சொல்லும். தாவீது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மனாசே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் அவன் வேற மாதிரி போயிட்டான். இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த வசனம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாள் எல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். There is a link between priest and king. ஆசாரியனாய் யோய்தா இருக்கும் பொழுதெல்லாம் ராஜாவாகிய யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்ப இந்த ராஜா செம்மையானதை செய்வதற்கு காரணம் யாரு அப்படின்னா, இந்த ஆசாரி, இந்த யோய்தா. ஆசாரியனாகிய யோய்தா இருந்த நாள் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்போ அது அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த கிங் அண்ட் பிரீஸ்ட். கிங் obeyed the priest. ராஜா இந்த ஆசாரியனுக்கு எல்லா வகையிலும் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்கள் நடைபெற்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நமக்குள்ள ஒரு ராஜா இருக்காரு, நமக்குள்ள ஒரு ஆசாரியன் இருக்காரு. இப்ப இந்த ராஜா ஆசாரியனுடைய வார்த்தையை கேட்காம பண்ணி அழிஞ்சு போனதை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆனா இங்க ஒரு ராஜா ஆசாரியன் சொல்லுகிற காரியத்தை கேட்டு 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 நடந்து வசனத்தோட பேட்டர்னே மாத்துறாரு. எழுதுறவர் யார் எழுதுனான்னு தெரியாது, சாமுவேல் நினைக்கிறேன். அது எழுதுற பேட்டர்னே என்ன ஆகுது, மாறுது. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாள் எல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு நலமானது செய்தான். அப்போ ஒரு நல்ல ஆசாரியன் இருந்தான்னா நல்ல ராஜா உருவாக முடியும். நமக்குள்ள ஒரு ஆசாரியன் சோம்பேறியா உட்கார்ந்து இருந்தானா அவன் நீங்க தட்டி எழுப்பணும். ஏன்னா அவன் நல்லா இருந்தாதான் ராஜா நல்லா இருக்கும். சோ என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள்ல இந்த ராஜா 4 வசனத்துல 24 நாள்ல அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். பாருங்க, இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. 7 வயசுல ராஜா ஆனால இப்ப கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு. ஒரு 22 வருஷம் 23 வருஷம் என்ன ஆயிடுச்சு, வயிடுச்சுன்னா 2 ராஜாக்கள் 12:6 23 வருஷம் கழிச்சின்னு போட்டிருக்கு. சோ அவனுக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. வாலிபன் ஆயிட்டான். வாலிபன் ஆன பிறகு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க விருப்பம் கொண்டான். எப்படி பாருங்க, ராஜாவை ட்ரைனிங் கொடுத்து இந்த யோய்தா எப்படி வளர்த்திருக்காரு பாருங்க. அப்போ அவன் ஆசாரியரும் லேவியரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்க ஆரம்பிங்கள். அந்த உன்ன பாருங்க 24:6 என்ன சொல்றாருன்னா, யோய்தா ஆசாரியனை பார்த்து கேட்கிறாரு. இவ்வளவு நாள் வளர்த்த யோய்தா இருக்காரு இல்லையா, அந்த ராஜா கேட்கிறாரு, ஏன் நீங்க இவ்வளவு நாள் இத பண்ணல?
ஏன் நீங்க வந்து தலைவரை விசாரிக்கல, லேவியர்களை ஏன் நீங்க விசாரிக்கல, ஏன் நீங்க பண்ணல? பாருங்க, ராஜாவை எந்த அளவுக்கு அந்த ஆசாரியன் வளர்த்திருக்காரு அப்படின்னா, ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒழுங்கா செய்யலன்னு கேட்கிற அளவுக்கு ராஜா வளர்ந்துட்டாரு. நல்லா கவனிங்க, எப்படி ஒரு ஒரு பரஸ்பரமான வளர்ச்சி பாருங்க. ஆசாரியன் ராஜாவுக்கு அட்வைஸ் பண்றான். ராஜா ஒரு கட்டத்துல ஆசாரியனை பார்த்து கேட்கிறான், ஏன் நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா பண்ணல? கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டிய வேலை உன் வேலை. அங்க இருக்கிற லேவியரை நீ ஏன் கேட்கல? அங்க இருக்கிற ஆசாரியர்களை நீ ஏன் கேட்கல? இப்படி சரிசமமாய் ராஜாவும் ஆசாரியனும் நமக்குள்ளாய் வேலை செய்யும் பொழுது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை நாம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். உடனே இந்த யோய்தா, ஏய் நீ ஆந்தான உன்னை வளர்த்த, நான் என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எத்தனை வருஷம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்லாம் கேட்கல. ஏன்னா ராஜா கேட்ட கேள்வி சரி. ராஜா கேட்ட கேள்வி, ஏன் ஆலயத்தை புதுப்பிக்கல? அப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு? கரெக்ட், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தை என்ன பண்ணிட்டாரு? புதுப்பிக்க ஆகிட்டார். சோ இவன் தவறும் பொழுது, ராஜா தவறும் பொழுது ஆசாரியன் பேச வேண்டும். ஆசாரியன் தவறும் பொழுது ராஜா பேச வேண்டும். சோ இப்படி இருக்கும் பொழுது 24:14 தெளிவா வசனம் சொல்லும் பாருங்க. யோய்தா ஆஹ் அதை முடித்து தீர்த்த பின்பு, எல்லாம் முடிச்ச பிறகு யோய்தாவின் நாள் எல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள். இந்த இடத்துல ஒரு ஆசாரியனுடைய நாட்கள்னு குறிப்பிடுறாங்க, ராஜாவுடைய நாட்கள்ல. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆசாரியன் பாருங்க. ராஜாவுடைய நாட்கள் எல்லாம் சொல்ல, யோய்தாவின் நாட்கள் எல்லாம். யோய்தாவின் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதா இருந்தான். அப்போ யோய்தாவோட வயசு 130. கிட்டத்தட்ட இவருக்கு வயது 47, 40 சில்லற. அப்போ எத்தனை வயசு டிஃபரெண்ட் பாருங்க யோய்தாவுக்கும் இந்த ராஜாவுக்கும். 16ஆம் வசனம் சொல்லும், இது ரொம்ப பெக்குலியரான வசனம். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடினால். யாரு? இந்த ஆசாரியன். ஆசாரியன் யாருக்கு நன்மை செய்தான்? தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். எப்பேற்பட்ட ஒரு மதிப்புல அந்த ஆசாரியனுக்கு! தாவீதின் நகரத்திலே ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் இந்த ஆசாரியன். பலர் ராஜாக்களையே அடக்கம் பண்ண மாட்டாங்க தாவீதின் நகரத்தை ராஜாக்கள் அண்டையில். ஆனா இந்த ஆசாரியனை ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அடக்கம் பண்ணினார்கள். இவன் அடக்கம் பண்ண பின்பு நல்ல ஒரு ஆசாரியன், ராஜாவை அப்படியே பேரலா வந்து அப்படியே கவனிச்சு வந்து தேசம் செம்மையானதை செய்ய வைச்ச அந்த ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு 17ஆம் வசனம் சொல்லும், ராஜாவை இந்த யூதாவின் பிரபுக்கள் வந்து பணிந்து கொண்டார்கள். இவ்வளவு நாள் நல்லா அட்வைஸ் பண்ற ஒரு நல்ல ஆசாரியன் தான். அவன் போன பிறகு சில பேர் வந்தாங்க. என்ன கேஸ் தெரியுமா? சிங்கிச்சா கேஸ். கேட்க கேள்விக்கெல்லாம் நீங்க பண்றதுதான் கரெக்ட் ராஜா, சிங்சா, நீ சொல்றதெல்லாம் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு அப்படியே கூழ கும்பிட போடுற கூட்டம் ஒண்ணு வந்துருச்சு. அவர்களுக்கு அவன் செவி கொடுத்தான். அப்போ எப்போ நீ இந்த ஆசாரியனுடைய ஆள் போன பிறகு வேற ஒரு ஆளுக்கு நீ செவி கொடுக்க ஆரம்பிக்கிறியோ, டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டு விட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலையையும் சேவித்தார்கள். இவ்வளவு நாள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது நடந்துச்சு. ஏன்? ஆசாரியன் ஒழுங்கா இருந்தான். இப்போ ஆசாரியன் இல்ல, வேற யாருக்கோ கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டான். ராஜா டவுன்ஃபால், தோப்பு விக்கிரகத்தை பணிந்து கொண்டான். சோ அதற்கு பிறகு யோய்தாவின் குமாரன் சகரியா என்பவன் ஒருத்தன் வரான். யாரு? செத்துப்போன ஆசாரியனுடைய பையன். அவன் தான் உண்மையா என்ன பண்ணிருக்கணும்? ஆசாரியனா மாறி இருக்கணும். அப்போ இந்த சகரியாவின் மேல ஆவியானவர் இறங்குறாரு.
இறங்கி நீங்கள் வந்து கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? நீங்க வந்து ஒழுங்கா கர்த்தரை விட்டு விட்டா அவர் உங்களை கைவிடுவார்னு சொல்றான். ஆனா இந்த யோவாஸ் ராஜா இருக்கான்ல, அவங்க அப்பா தான் இவ்வளவு நாள் வழி நடத்தினாரு. அவன் பையனும் இப்ப ஆசாரியன் தான். ஆனா அவன் சொல்றத கேட்கல. அவனை கொன்று போட்டான். கொன்று போட்டோன்னே அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கடைசியா சொல்றான் அந்த சகரியா, கர்த்தர் நீ செஞ்சு கொண்டு இருக்கிறத பார்த்து இருக்கிறார். வசனம் சொல்லும், கர்த்தர் நீ செய்யறத பார்ப்பார், நீ செய்யறத கேட்பார். நம்ம நிறைய நினைச்சுக்கிறோம். ஆசாரியன்லாம் சொல்றான்ல, நமக்குள்ள ஒரு ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும். ஏய் ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ற டைம்ப்பா. ஏய் பைபிள் வாசிப்பா, பைபிள் பண்ற டைம்ப்பா, பைபிள் படிக்கிற டைம்ப்பா. ஏய் இது பாவம்டா, இது செய்யாதடா. இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சத்தம் கேட்கும்ல, இதுதான் ஆசாரியனுடைய சத்தம். இந்த ஆசாரியனுடைய சத்தத்தை சில நேரம் கேட்காதபடி ஆசாரியர் நாமளே என்ன பண்ணிடுவோம், கொலை பண்ணிடுவோம். அப்ப அந்த ஆசாரியன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ செய்யற காரியத்தை கர்த்தர் ஒரு நாள் பார்ப்பார், கர்த்தர் ஒரு நாள் கேட்பார். அது சும்மா விட்டு விடுகிற தெய்வம் அல்ல அப்படிங்கிறாரு. பாருங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் கர்த்தர் மகா பெரிய சேனையின் கையில ஒப்பு கொடுத்துறாரு அந்த ராஜாவை. கடைசி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஹேப்பனிங் என்ன நடக்குது அப்படின்னா, அவனை கொல்லல, கொல்லாம அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு விட்டு போய்விட்டார்கள். அடிச்சு அவனை சாவடிக்கிற நிலைமையில என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் படுக்கையில அவனுடைய பசங்களை என்ன பண்ணாங்க, அந்த ராஜாவை கொன்று போட்டாங்க. இந்த கொன்று போட்டது மட்டும் அல்லாமல் அடுத்த வசனம் சொல்லும், கடைசி வசனம் 24 25ஆம் வசனத்துல, செத்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள், ஆனாலும் ராஜாக்களின் கல்லறையில் அவனை வைக்கவில்லை. இவன் தான் ஒரிஜினலா ராஜாக்களுடைய கல்லறைக்கு போயிருக்கணும், ஏன்னா இவன் தான் ராஜா. ஆனால் யோய்தா ஆசாரியன், அவன் ராஜாக்களின் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டான். இவன் ராஜா ராஜாக்களின் கல்லறைக்குள்ள போகல. பாருங்க, சிம்பிள். இன்னும் 2 நிமிஷத்தை முடிச்சிடுறேன். நமக்குள்ள இருக்கிற ஆசாரியனை என்றைக்கு நாம மதிக்காம விட்டுடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் அதை கேட்டு கொண்டிருக்கிறார். சரிங்களா? சோ வேத வாசிப்பு, ஜெபம், சுத்தி சுத்தி நான் அங்கதான் வரேன். ஆசரிப்பு கூடாரம் பிளான்ல இருந்து வரப்போதும், ஆஹ் பண்டிகைகளை குறித்து பேசும் பொழுதும் நான் மறுபடியும் இதே காரியத்தை தான் பேசுறேன். ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.